வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். அனைவருக்கும் வணக்கம். டியர் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்மளுடைய ஃபார்மசி அப்டேட்டில் நாம் டிஸ்கஸ் பண்ணுற டாபிக் என்ன அப்படின்னா, பிஃபார்மசி லேட்ரல் என்ட்ரி ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ முடிச்சிருப்பாங்க இல்லையா, கரண்ட் அகாடமிக் இயரில் அவங்களுக்கு ரிசல்ட் வந்து 1 மந்த் ஆகுது. இன்னும் ரெஜிஸ்ட்ரேஷன் அண்டு ப்ரொவிஷனல் சர்டிஃபிகேட்ஸ் தான் கையில் கிடச்சிருக்காது. அவங்க இந்த தமிழ்நாடு எம்ஃபார்ம் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷனுக்கு அப்ளை பண்ணலாமா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அதற்குரிய விளக்கம் வந்து பார்க்கலாம். கண்டிப்பாக அப்ளை பண்ண முடியும். ஒரு நண்பர் கேட்டிருந்தாங்க, I'm a passed out lateral entry student. Still, I didn't have the 8th semester mark sheet and provisional certificate. How can I apply registration certificate? Am I eligible for this examination or not? கேட்டிருந்தாங்க. ஸோ அதுக்கு வந்து கண்டிப்பாக 8 செமஸ்டர், அதாவது லேட்ரல் என்ட்ரி ஸ்டூடெண்ட்ஸை பொறுத்த மட்டும் அவங்க வந்து டேரக்ட் செகண்ட் இயர்ஸ். ஸோ ஆல்ரெடி டிப்ளமா இன் ஃபார்மசியில் வந்து அவங்க 2 இயர்ஸ் முடிச்சிருப்பாங்க இல்லையா, அந்த ரெண்டுமே சேர்ந்து அவங்களுடைய ஃபஸ்ட் இயர் மார்க்கை கன்சிடர் பண்ணிக்கலாம். அதே மாதிரி செமஸ்டர் 3, 4, 5, 6, 7, 8 இதையும் சேர்த்து பார்த்தோம் அப்படின்னா மொத்தம் 8 செமஸ்டர் முடிச்சுட்டாங்க. ஸோ 8th செமஸ்டர் மார்க் ஷீட் கூட இன்னும் வரல அப்படின்னா அவங்களுக்கு ஏற்கனவே ரிசல்ட் வந்திருக்கும் இல்லையா, அந்த ஒரு பிடிஎஃப் எடுத்து அதை வந்து 8th செமஸ்டர் மார்க் ஷீட்டாக கன்சிடர் பண்ணிக்கலாம். அதற்கப்புறம் ஆல்ரெடி டிப்ளமா ஃபார்மசியில் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருப்பாங்க, ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் இருக்கும். அதே சேம் நம்பர் தான் பிஃபார்மசிக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் A2ன்னு முடியும். இப்போ 400502 A2 அந்த மாதிரி இருக்கும் நம்பர். A2ங்கிறது முடியும். ஸோ பிஃபார்மசி வந்து அடிஷ்னல் குவாலிஃபிகேஷன் வந்து அந்த டிகிரி கோர்ஸ் வந்து அடிஷ்னலாக ஆட் பண்ணணும், அவ்வளோதான். அது வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் கிடையாது, அடிஷ்னல் குவாலிஃபிகேஷன் என்ட்ரி அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ நீங்கள் செலெக்ஷன் கமிட்டி பெர்மிஷன் மூலமாக டேரெக்டாக போய் ஒரு பெர்மிஷன் வாங்கிக்கலாம். உங்கள் நேம் போட்டு ஃப்ரம் டு தி செலெக்ஷன் கமிட்டி, ரெஸ்பெக்டட் சார் மேடம், I have completed B.Pharmacy degree course during the academic year 2022-2023 batch. Last month only I have completed my B.Pharmacy course and I have got the results. I have all cleared in all subjects in the B.Pharmacy course in a single attempt. Now I am requesting you to give the permission for the Tamil Nadu M.Pharm entrance examination application. I will submit my provisional certificate and pharmacy council register certificate during the time of application. Kindly do the needful. இந்த மாதிரி ஒரு லெட்டர் எழுதி அதில் வந்து தேங்கிங் யூ யுவர்ஸ் ஃபெய்த்ஃபுல்லி உங்கள் பெயர் போட்டு டேரெக்டாக அவங்கள்ட்ட பெர்மிஷன் வாங்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்க வந்து கன்சிடர் பண்ணுவாங்க. இது வந்து ஒரு ரெக்வெஸ்ட் தான், நம்மளோட நோட்டிஃபிகேஷனில் இந்த மாதிரிலாம் இல்லை. ஸோ ரெக்வெஸ்ட் பண்ணி பார்க்கறதுக்காக நம்ம வந்து சொல்கிறோம், அவ்வளோதான். ஸோ இதன் மூலமாக அவங்களுக்கு வந்து 1 இயர் வந்து சேவ் ஆகலாம் கண்டிப்பாக. ஏன்னா இப்போ நம்ம லாஸ்ட் இயர் ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ரொவிஷனல் எல்லாம் வந்ததுக்கப்புறம் அப்ளை பண்ணுறோம் அப்படின்னா கண்டிப்பாக 1 இயர் வேஸ்ட் ஆகும். ஸோ இப்போவே நம்ம அப்ளை பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம டாக்குமெண்ட் அப்லோட் பேஜில் வந்து உங்களுடைய கன்சர்ன் லெட்டரை வந்து நீங்கள் வச்சு அப்ளை பண்ணலாம். ஸோ அதன் மூலமாக உங்களுக்கு எம்ஃபார்மசி எக்ஸாம் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷனுக்கு ஹால் டிக்கெட் வந்துடும். எக்ஸாம் எழுதி முடிச்சுட்டு கவுன்சிலிங் எல்லாம் முடிச்சு சீட்டில் செலக்ட் பண்ணதுக்கப்புறம் உங்களுடைய சர்டிஃபிகேட்ஸ் வந்து நீங்கள் சப்மிட் பண்ணிக்கலாம். இதுதான் நம்ம டிஸ்கஸ் பண்ணுற இன்ஃபர்மேஷன். முடிஞ்ச அளவுக்கு லேட்டரல் என்ட்ரி ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து இன்ஃபர்மேஷன் யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் அப்படிங்காண்டி நம்ம ஷேர் பண்ணுறோம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நன்றி.